Tuesday and Friday and Saturday, we deliver the message according to Matthew chapter 6 verse 30. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையுமாக நாம் இந்த 4 நாட்களும் ஒரே வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தியான வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது மிக முக்கியமான ஒரு கருத்து, கிறிஸ்தவர்களுக்குள் காணப்பட வேண்டிய விசுவாசம். The Holy Spirit and Christ expecting the faith in each and every believer's life. We want to demonstrate in everyday's life to Christ. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் பயன்படுத்த வேண்டிய இந்த விசுவாசத்தை குறித்துதான் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதே தியான பகுதியில 8ஆம் அதிகாரம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Matthew chapter 8 மிக தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். 26 திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 8 verses 26. அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. இது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதியை கூட வாசிப்போம். 14:31 நாம் தொடர்ந்து வாசிப்போம். 14:31. கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் here Jesus gives the positive alternative. The worrying ஜனங்கள் கவலைப்படுகிற பொழுது அதற்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வித்தியாசமான அல்லது மாற்று கிரியைகளை அங்கு செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய பிரயாசங்களில் நாம் சந்திக்கிற தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தடைபடுகிற பொழுது இந்த காரியம் ஏன் தடையாகிறது, இந்த காரியம் என் வாழ்க்கையில ஏன் நடக்காமல் இருக்கிறது, இந்த காரியத்தை என் தேவன் ஏன் எனக்கு நியமிக்கவில்லை என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு அவிசுவாசத்தினாலே கிறிஸ்துவை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இருதயம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் உருவாகுகிற பொழுது என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை குறித்து பேசுகிறதான ஒரு வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் உடன்படிக்கையில நடந்து கொண்டிருக்கிற உனக்குள்ளே அப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரக்கூடாது, அப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் வரக்கூடாது, அப்படிப்பட்ட சோர்வுகள் வரக்கூடாது, அப்படிப்பட்ட குழப்பங்கள் வரக்கூடாது, அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரக்கூடாது. காரணம், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்துவின் நடக்கையிலே பங்குள்ளவர்களாய் அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுகிற பொழுது கர்த்தர் முற்று முடிய செயல் கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான சஞ்சலங்கள், வருத்தங்கள், ஆனால் நமக்குள் இருக்கிற நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைக்கு போகிறோம் என்கிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல. Each and every day we live according to Bible, whatever says to us. Not only hearing, not only reading, but also we have to be implement ourselves according to the word of God. வார்த்தை சொல்கிறபடி நாம் நடக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய தேவனாய் இருக்கிறார். He wants to give the alternate. He wants to give the alternate. மாறுபட்ட ஒரு காரியத்தை கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் செய்ய நினைக்கிற பொழுது உங்களுக்குள் எனக்குள் காணப்படுகிற அந்த சந்தேகங்களை நாம் எடுத்துவிட வேண்டும். இன்னும் நான் நமக்கு உண்மை நம்பி இருக்கிறேன், நான் இன்னும் எதற்கு காத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில நடைபெற வேண்டிய சம்பவங்கள்
நிகழ வேண்டிய காரியங்கள் இன்னும் தடையாகிறது. இந்த காரியத்தில் நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, ஜனங்கள் எல்லாம் என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள், ஜனங்கள் எல்லாம் என்னை குறித்து என்ன பேசுவார்கள், நான் இன்னும் பிரச்சனைகளுக்குள்ளதான் இருக்கிறேன், போராட்டங்களுக்குள்ளதான் இருக்கிறேன், தோல்விகளுக்குள்ளதான் இருக்கிறேன், எதிர்ப்புகளுக்குள்ளதான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய யார் உண்டு, எனக்கு நன்மை செய்ய யார் உண்டு? என்னுடைய வாழ்க்கையில நான் போராடினதும், சஞ்சலம் அடைந்ததும், வருத்தம் அடைந்ததும், நான் தோல்வியை கண்டதும் கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேகரை பரிகசிக்கும்படியாக இருக்கிறது. கிறிஸ்துவை நான் மேன்மைப்படுத்த முடியவில்லையே. நான் வேதம் வாசிக்கிறேன், செபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், சபையில நான் பங்குள்ளவராக இருக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு தடை, ஏன் எனக்குள் இந்த போராட்டம் என்று சொல்லி இடைவிடாமல் இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்குள் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீ கிறிஸ்துவை பார்க்கிற வரைக்கும், கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற வரைக்கும் உனக்குள்ளே எந்த தடுமாற்றமோ, எந்த போராட்டமோ, எந்த சோதனையோ வேதனையோ வராதபடி கிறிஸ்து காத்துக் கொள்ளுவார். அப்படியே என்ன சொல்றது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. அப்படியே நேரிட்டாலும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உருவாக்குவார். He wants to give the alternate in your life today. இதுதான் என் வாழ்க்கை என்று நீ தீர்மானித்து விடாதே. இதுதான் என் வாழ்க்கையில என் கஷ்டம் என்று நினைத்து விடாதே. இதுதான் என் வாழ்க்கையில போராட்டம், இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே. வேணும் சொல்றது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அடுத்தனமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வளர்க்கடவன் என்று சொல்லி, சிலுவை என்று சொல்லுகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான உபத்திரவங்கள், உன்னுடைய வாழ்க்கையில சுமக்க முடியாது இருக்கிற பாரங்கள், உன் வாழ்க்கையில நீ தேவைக்கு அதிகமாக எதிர்பார்த்திருக்கிற பொழுது அந்த காரியங்கள் சம்பவிக்கவில்லை என்றால் உடைந்து போய் விடுகிறாய். அவைகளையும் சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்பாகவா. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் உனக்கு தமது சித்தத்தின்படி கொடுக்கிறவர். ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை நம்பியே இருந்தான். ஒரு முறை அவருடைய வாழ்க்கையில அவருடைய கார் தொலைந்து போனது. அவருடைய வாழ்க்கையில கார் தொலைந்து போனபோது அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் சின்ன சின்ன கிராமங்களுக்கு தூரமாய் போவதற்கு நான் வைத்திருந்த ஒரே ஒரு காரை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள், என்ன செய்வேன் என்று சொல்லி இவன் வேதனை அடைந்து, சில நாட்களுக்குள்ள சில வீட்டில் இருந்த சில பொருட்களும் களவு போனது, திருட்டு போனது. உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே, கார் போனதுன்னு நான் வேதனையோடு இருக்கிறேன், என் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் போயிடுச்சு, ஆண்டவரை என்ன செய்வேன் என்று சொல்லி கலக்கம் அடைந்தான். அவன் இன்னும் அதிகமாய் செபித்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் வைத்திருந்த துணிமணிகள் எல்லாம் கடந்து போனது. அதையும் அவன் குறித்து வேதனை அடைந்தான். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில மாற்று வஸ்திரம் இல்லாதபடிக்கு வீட்டின் மூலையில எந்த ஒரு பொருளும் இல்லாமல் வெளியே போக முடியாமல் பணம் எல்லாம் கடந்து போன நிலையில அவன் சில நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே முழங்காலில் நின்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற பொழுது அந்த இடத்துல ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வெளி அவனை சுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை அவன் பார்த்த உடனே, அந்த ஒளியை பார்த்த உடனே அவன் சொல்லுகிறான், இது என்ன புதிதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வெளிச்சம் அவனை நடத்தி கொண்டு போனது. அவன் அதற்கு பின்னாக கடந்து போனான். அந்த நாட்களில் அவன் கடந்து போய் அந்த வீட்டினுடைய ஒரு வெளிச்சம் ஒரு வீட்டிற்குள்ளாக கடந்து போனது. இந்த தேவனுடைய மனிதன் அந்த வீட்டுக்குள்ளாய் கடந்து போனான். அந்த வீட்டில் வயதான ஒரு தாய் இருந்தார்கள். அந்த தாய் சொன்னார்கள், நேற்றுதான் எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது, ஒரு டெலிகிராம் வந்திருக்கிறது. இந்த டெலிகிராம்ல என்ன இருக்குதுன்னு சொன்னால், என்னுடைய மகன், ஒரே மகனும் ஒரே மகளும் குடும்பமாய் தூர தேசத்தில் வாழ்ந்திருந்தார்கள். 2 பேரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டார்கள். இப்ப எனக்கு என்று யாரும் இல்லை, நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் தற்கொலை எண்ணத்தோடு கூட அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்களாம். எல்லாரும் மறைந்து போனார்கள். நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? என் பிள்ளைகளை ஒரு நாள் நான் பார்ப்பேன், அவர்களோடு நான் வாழ்வேன், என் சந்தோஷத்தை துக்கத்தை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லிதான் இத்தனை காலம் என் ஜீவனை அடக்கி அவர்களுக்காக நான் காத்திருந்தேன். இப்பொழுது இந்த டெலிகிராம் மூலமாக என் பிள்ளைகள் இறந்தார்கள் என்கிற செய்தி எனக்கு வருகிறது. நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே தீர்மானித்து அந்த மகள் தற்கொலைக்காக முயற்சி செய்கிற வேளையில தான் இந்த வெளிச்சம் அந்த வீட்டுக்குள் கடந்து போனது. தேவ மனுஷனும் உள்ளே போனார்.
அவர் சொன்னார், அன்பு மகளே, உன்னை குறித்து தேவன் எனக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார், அப்படி ஒரு எந்த முடிவும் எடுத்து விடாதே, அவர் தான் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய் கண்ணை திறந்து பார்க்கிற பொழுது அந்த ஊழியக்காருடைய முகம் தன் மகனுடைய முகத்தை போலவே இருந்ததா, தன் மகனுடைய முகத்தை போலவே இருந்ததா. அந்த வார்த்தை ஒரு ஆறுதல் படுத்தின வார்த்தையாய், ஒரு சமாதானத்தை கொண்டு வந்த வார்த்தையாய், தனக்கு இனி யார் இருக்கிறார்கள் என்ற கவலை மாறி இந்த மனிதனோடு தங்கி இருப்பார் என்று நான் எண்ணம் வந்தவுடனே அந்த ஊழியக்காரை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டு சொன்னாரா, இது நீங்கள் அல்ல, நான் ஆராதிக்கிறவர்களை அனுப்பியிருக்கிறார், இந்த இடத்திற்கு அவர்களை அனுப்பியிருக்கிறார். நான் வேதனையில துக்கத்தில் எங்கு மறித்து விடுவோம் என்று சொல்லி என் ஆத்மாவை குறித்து கவலை அடைந்த தேவன் உங்களை இடத்திற்கு அனுப்பி இருக்கிறார். இனி எனக்கு தேவனும் நீங்களும் எல்லாம் போதும் என்று சொல்லி அந்த தாய் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அந்த மகள் சொன்னார்கள், இனி இதுதான் உங்களுடைய அறை என்று சொன்னார்கள், இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். அவர் இந்த அறையில சென்று பார்த்த பொழுது இவன் வைத்திருந்த பழைய வஸ்திரங்கள் போல அழகழகான சூட்டுகள் எல்லாம் இருந்தது, விதவிதமான ஷூஸ் இருந்துச்சு. அவர் சொன்னார், இதெல்லாம் எவ்வளவு இருக்கு, எல்லாம் உனக்கு தான், என்ன என்னுடைய மகனுடையது. அவர் சொன்னாரா, தேவன் ஒன்றை எடுத்துட்டு தான் இன்னொன்று கொடுப்பார். அல்லேலூயா. ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஊழியக்காரர் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர் சொன்னாரா, ஆண்டவரே, எனக்குள்ள உண்டானதெல்லாம் என்னை விட்டு கடந்து போன பொழுது நான் துக்கம் அடைந்தேன், ஆனால் இப்ப அதை காட்டிலும் உயர்வானதை கொடுத்திருக்கிறேன். நம்ம தமிழ் சொன்ன, அம்மா நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து வெளியே போகணும் சொன்னாங்க, இந்த கார் சாவி, கார் எடுத்துட்டு போங்க தம்பி, ஊழியத்துக்கு போங்க, பெட்ரோல் நிறைய எடுத்துட்டு போங்க. போய் பார்த்தா ஒரு பிராண்டட் வண்டர்ஃபுல் கார் ஷெட். அவர் நினைத்து கூட பார்க்க முடியாது கனவுல அவ்வளவு உயர்வான ஒரு கார் அந்த ஷெட்ல இருந்துச்சு. சொன்னார், என் வாழ்க்கையில நான் அதை பார்த்திருக்கிறேன், ஆனால் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை அந்த பழைய காரம் பழைய துணி என் வாழ்க்கையில இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்திருக்கேன். ஆனால் தேவன் அவைகளை எடுத்து விட்டு மாற்றி இருக்கிறார். பழையவைகளை நீ சுட்டெரிக்கிற பொழுது, அவைகளை தொலைத்து விடுகிற பொழுதுதான் தேவன் புதிய கிருபை உனக்கு கொடுப்பார். அற்ப விசுவாசிகளே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இந்த காட்டு புஷ்பங்களுக்கு இவ்விடமாய் உடுத்துகிற தேவன், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன், ஏன் நான் உங்களை விடுத்து வைக்க மாட்டேனா, நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? யோசித்து பாருங்க, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை தடுமாற்றம். ஒரு சின்ன காரியம் நம்முடைய கையை விட்டு இழந்து விடுவோம் என்று சொன்னால், ஒரு காரியம் நம்மை விட்டு போய்விடுமானால் உடனே மனதில் என்ன காரியம் வருகிறது? பல காரியங்களை யோசிக்கிறோம். ஐயோ, இது நாம் துடைத்து விட்டோமே, இது நாம் இழந்து விட்டோமே, இது கிடைக்குமோ நமக்கு என்று சொல்லி நாம் பல போராட்டத்துல, பலவிதமான சந்தேகங்களிலே, பலவிதமான குழப்பத்துல தேவனை ஆராதிக்க தவறுகிறோம், சபைக்கு வர தவறுகிறோம், உபவாசிக்க யோசிக்கிறோம், வேத வாசிப்பை தவிர்த்து விடுகிறோம். ஏன் நான் இவ்வளவு தூரம் தேவனை தேடி ஓடினேன், இத்தனை காலம் தேவனுக்கு என்று நான் வாழ்ந்தேன், ஆனால் அந்த தேவன் எனக்கு என்ன செய்தார்? இவ்வளவு காலம் எத்தனையோ பேர் தீமை செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் நன்மையாய் வாழ்கிற பொழுது நான் கிறிஸ்துவை மாத்திரம் நம்பியிருக்கிறேன். ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு தோல்வி, ஏன் எனக்கு சஞ்சலம், ஏன் எனக்கு வருத்தம் என்று சொல்லி இருதயத்தில் தேவனை தூசிக்கிறோமே. பேதுரு வாழ்க்கையில் அப்படித்தான். இயேசுவை போல வாழ விசுவாசிக்கிறான், தண்ணீரில் நடக்க விரும்புகிறான், ஆனால் நடக்கிற பொழுதோ சூழ்நிலைகளை பார்க்கிறான். நான் கடந்து போகிற பாதை எவ்வளவு பயங்கரமான ஒரு பாதை என்று நினைக்கிற பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு அவனிடத்தில் எடுக்கப்படுகிறது, கர்த்தருடைய அன்பு எடுக்கப்படுகிறது. அவன் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் மூழ்கி போகிறான். பிறகு கிறிஸ்துவை கூப்பிடுகிறானா, ஐயரே, நான் மடிந்து போகிறேன், என்னை காப்பாற்றும் என்று தன் கையை பிடித்து தூக்கி எடுக்கிறான். சின்னம் சிறுவாயர்கள் என்னை குறித்து விட்டார், தூரம் போகி கண்டு கொண்டார். சின்னம் சிறுவாயர்கள் என்னை குறித்து விட்டார், தூரம் போகி கண்டு கொண்டார். ஜீவன் ஏற்றுக்கொள் என்று உரைத்தார்.
என்னை கரம் அசைத்து அவரோடு கூட்டிக் கொண்டு செல்வதுதான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், John chapter verses 4, 8 and 9. யோவான் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஸ்திரீ இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் கேட்டவர் யார் என்று அறிந்திருப்பாயானால். இந்த காலை வேளையில இந்த முதல் வாரத்தினுடைய பரிசுத்த ராபோஜனத்திற்காக வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உபவாசம் இருந்து இந்த பந்தியிலே நான் பங்கெடுக்க விரும்புகிறேன். இது உம்முடைய ரத்தமும் இது உம்முடைய சரீரமுமாய் எனக்கு கொடுக்கப்பட போகிறது. இந்த பந்தியிலே நான் பங்கெடுக்கிற பொழுது மெய்யான ஜீவ அப்பமும் மெய்யான ஜீவ தண்ணீரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பங்கடையும்படியாய் நான் அவரிடத்திலே கேட்கிற ஒரு காரியம். இது சபை கொடுக்கிற காரியம் அல்ல, நீ கேட்கிற ஒரு காரியம். இதைத்தான் இந்த இடத்தில் பார்க்கிறோம். நீ உன்னிடத்திலே பேசுகிறவர் யார், உனக்கு தண்ணீரை ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் யார் என்று நீ அறிந்திருப்பாயானால். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நாம் ராபோஜனத்துக்கு வருகிறோம். இது சபை கொடுப்பதல்ல, சபையை நாம் கேட்பது என்று ஒரு வேத ரகசியம் சொல்லுகிறது. கேளுங்கள். அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பலமுறை நாம் கேட்க தவறி விடுகிறோம். எப்படி என்று சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமை 3 நாட்கள் உபவாசத்தின் போது நாம் என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என உமக்கு ஏற்றவனாய் மாற்றும் என்று சொல்லுகிற பொழுது இந்த விசுவாசத்துல கிறிஸ்துவினுடைய இந்த சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் கேட்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து பெற்று சீஷர்கள் கையில கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஒரு தடவை இயேசு கொடுக்கிறார். அடுத்த முறை சொல்கிறார், என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அடிக்கடி செய்யுங்கள். இப்ப இயேசு கொடுக்கல, யார் கொடுப்பா? நாங்கள் இயேசு கிடையாது, உங்களை போல சாதாரண மனிதர்கள். ஒரு வாரம் ராபோஜனை இல்லைன்னா கேட்கிறீங்களா இல்லையா? என்ன சொல்றீங்க? பாஸ்டர், ஏன் இந்த வாரம் ராபோஜனம் இல்லை கேட்கிறீங்க? நான் சொல்றேன், அடுத்த வாரம் நீங்க கேட்டதுனால கொடுக்கிறேன். இது கேட்கிறதும் கொடுக்கிறதும் பெற்றுக் கொள்ளுகிறதுமான ஒரு காரியம். நீ எம்மிடத்துல பேசுகிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீ என்கிட்ட கேட்பாய், நான் உனக்கு ஒரு காலம் தாகம் எடுக்காத அந்த ஜீவன் தண்ணீரை நான் கொடுப்பேன். இன்னைக்கு கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த ராபோஜனத்தை குறித்து நாம் பேசுகிற பொழுது உனக்குள்ளே காணப்படுகிற இந்த விசுவாசம் என்ன? What kind of faith you are holding in your heart? எப்படிப்பட்ட விசுவாசத்தை நீ உனக்குள்ளே உழைத்து வைத்திருக்கிறாய்? But today we can see the many people worshiping the Lord but without faith. They're meditating the word of God without understanding. But every time we have that small confusion why we are here. Even the Sunday service and fasting days, why we are gathering, but nothing has happened so far. I'm unable to understand the scripture every time because it's very new to me. I'm unable to follow this, but this is very hard. I'm not able to digest because this doctrine, normally we are receiving a different concept. After this, the anointing of Holy Spirit interrupt and mediate the people to understand and give the guidance to the people how to meditate this word of God, how to utilize it in our life. நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும்? இதை நான் எப்படி பெற்றுக் கொள்ள முடியும்? ஒரு பக்தன் அழகா எழுதுகிறான். ஒரு தேங்காய் இருக்கு பார்த்தீங்களா, with cell
தேங்காய் மூடியோட கூட ஒரு தேங்காய் எடுத்து தெருவில் போட்டுட்டீங்கன்னா அதை பார்க்கிற நாய்கள் என்ன செய்யும்? இப்படியும் அப்படியும் உருட்டிக்கிட்டே தான் இருக்கும் காலம். அதனால அதை உடைச்சு சாப்பிட முடியும். கிறிஸ்து வாழ்க்கையில வேதத்தை அறியாமல் வாசிக்கிறவர்களும் அப்படித்தான். வேதத்திற்கு மேல ஒரு அழகான ஒரு கவர் உண்டு, ஒரு மகிமை உண்டு, ஒரு பிரசனம் உண்டு. அதை விளக்கி நீ வாசிக்கிற பொழுது உனக்கேற்ற ஆகாரமாய் அது மாறுகிறது. கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நீ நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது கிறிஸ்தவர்களாக இருந்தும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தும் எந்த விதமான மாற்றமும் இதுவரைக்கும் காணப்படவில்லை. எந்த விதமான ஒரு முன்னேற்றம் காணப்படவில்லை. நான் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள் நடக்கவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம், வேதத்தை நாம் எப்படி தியானிக்கிறோம், இந்த வேத வசனத்தை எப்படி நாம் கை கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அடுத்த ஒரு பகுதி, ஒரு சின்ன வசனத்தை கூட எடுத்து வாசியுங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனம் வாசி. தேவ வாக்கியம் எல்லாம் என்ன சொல்லுகிறது? என்ன இருக்காங்க? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்படுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் பலன் என்று எண்ணப்படுகிறது. ஒருவர் கிரியை செய்யாமல் நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறதினால் அவருடைய விசுவாசம். Praise the Lord. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு சேர்ந்து கிரியை வெளிப்படும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு உண்டாகுகிற கிரியை எதிர்பார்க்கிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு நாம் பாருங்க, பலருடைய வாழ்க்கையில you can see the outward appearance, வெளி தோற்றம். ஒரு முறை நான் ஜீசஸ் காலேஜ் சென்னையில நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஈவன் I had a snap, என்னோட போட்டோ காப்பி வச்சிருக்கேன். அந்த ஒரு மனிதன் இடத்துல ஜெபிக்க வந்தார், ஒரு குடும்பமாய் வந்தார்கள். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஓடி வந்தார். ஐயா, இவர்கள் தினகரனுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு குடும்பம், இந்த நாளிலே அவர் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறார்கள், உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்டேன். இப்போ நான் ஜெபிக்கிறவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, இவங்களுக்கு தனியாக ஜெபிக்கணும். அந்த மேடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ரூம், ஊழியக்காரர்கள் இழைப்பார்கள் ஒரு இடம், அந்த இடத்துல நீங்கள் போய் இவங்களை ஜோம் பண்ணிட்டு அப்புறம் வந்து மற்றவங்களை ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவேன், அப்புறம் நம்ம ஃப்ரீயாக ஜோம் பண்ணலாமே என்று சொல்லி அவளை காத்திருக்க செய்து எல்லாத்தையும் ஜெபித்து அனுப்பின பிறகு நான் அவளை அழைத்து கொண்டு போனேன். அவர் சொன்னாரு, ஆரம்ப நாட்களில் தினகரன் அவர்கள் ஊழியம் செய்த காலத்திலிருந்து அவரோடு நான் நண்பர்களாக இருக்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் அநேக பிசினஸ்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ கொஞ்ச காலமா எல்லாமே நஷ்டமாய் கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு பிசினஸ்ல எங்களுக்கு முன்னேற்றமே இல்லை, ஒரே தடுமாற்றம் என்று சொன்னார்கள். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்னை சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பெரிய ஐஸ்வர்யவான்கள், ஊழியத்திற்கு எது வேண்டுமானாலும் முதல்ல உதவி செய்கிற குடும்பம், இவளுக்காக நீங்க தனியா ஜெபிங்கன்னு சொன்னாங்க. ஆனா உள்ள போன உடனே அந்த மனிதன் தலைமையில கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கோட்டெல்லாம் அவுத்துட்டார். அந்த அம்மா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடைய வாழ்க்கை சந்தோஷம் வெளியாக இருக்கிறது, உள்ளுக்குள்ள இல்லை. அனுதினமும் போராட்டம். இன்னும் சில ரகசியங்களை நான் சில பெயரோடு சொன்னேன். இப்படிப்பட்ட நண்பர்களோடு நீங்க ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் டைப் பண்ணிருக்கீங்க, அது நிமித்தமா ஏராளமான கோடி ரூபாய் நஷ்டமாய் இருக்கிறது. அதிலிருந்து வருவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த விதமாய் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி பல விதமான ஆலோசனைகளோடு செபித்தேன். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், இதுவரைக்கும் இப்படி ஒரு வெளிப்பாடை என் வாழ்க்கையில கேட்டதே இல்லை. யோசித்து பாருங்க, வெளியாக நீ சிரித்துக் கொண்டிருக்கலாம், வெளியிலே எனக்கு எல்லாம் இருக்குது நீ சொல்லலாம், ஆனா உள்ளுக்குள்ள வாழ்க்கையில மறைந்து கிடக்கிற ஒரு கண்ணீர், மறைந்து கிடக்கிற ஒரு வேதனை, மறைந்து கிடக்கிறதான ஒரு காரியம்
வேதம் சொல்றது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அந்த ரங்கத்தில் பிதா காணும்படியாய் ஜெபம் பண்ணுங்கள். உடைய ஜெப வாழ்க்கை மற்றவர்களை போல வெளியரங்கமான ஒரு ஜெபம் அல்ல. People should not appreciate your prayer outward, but God should see the inner man. What is inside your heart? What is your expectation today? What is needed today? If you pray, He should answer it. That is right prayer and right approach. We are the right Christian, walk into the righteous way. But unnecessary, we cannot make ourselves as the children of God. You cannot proclaim it. இதைத்தான் அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கிற பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய சன்னதி என்று சொன்னார்கள். We are generation of Abraham. நான் சொல்றாரு, உங்களை ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். ஏன்னு சொன்னா ஆபிரகாமை பத்தி சொல்றதுக்கு உங்க வாயில வேணா சொல்ல சந்தோஷமா இருக்கும், ஆனா இருதயம் உங்க வாழ்க்கையும் ஆபிரகாமை போல இல்லை. You are living a hypocrite life. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை, மறைவான ஒரு வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை அல்ல, வெளியரங்கமான வாழ்க்கை அல்ல. நீங்கள் வேண்டுமானாலும் உங்களை குறித்து சொல்லலாம், நாங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், பல காரியங்கள் சொல்லலாம். ஆனால் இருதயத்தில் நீ தேவனுக்கு பிள்ளைகளா? வேற வசனம் உனக்குள் இருக்கிறதா? ஜெபஜீவி உனக்குள் இருக்கிறதா? பரிசுத்தம் உனக்குள் இருக்கிறதா? மற்றவர்கள் அன்பு செலுத்துகிற இரக்கம் உனக்குள் இருக்கிறதா? எப்படி மற்றவர்கள் பேச வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா? நீதான் கிறிஸ்தவன். அப்படி உடையவர்கள் கிறிஸ்தவர்கள். அதைத்தான் இன்றைக்கு வேதம் வெளிப்படையாய் நம்மோடு பேசுகிறது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாம் இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவனை தரிசிக்கிறவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பல நேரங்களில் பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது பெற்றோர்களுக்கு முதலாவது நீ கீழ்ப்படுகிறவனாய் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல் கடந்து வரும். ஆனா எந்த அடிக்கடி நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீ ஒரு பாஸ்டர் ஆவதற்கு முன்பு பெற்றோர்களுக்கு நீ முதல்ல பிள்ளைகளாக இருங்கள். ஏன்னா தேவன் ஒரு பெரிய சபையை உங்க கையில கொடுக்க என்ஜாய்டி பிள்ளைகள் நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை எப்போதுமே தான், நீ பாஸ்டர் ஆர்டினேஷன் வாங்குவதற்கு முன்பு I want the certificate from your parents. பிள்ளைகளை குறித்த ஒரு சர்டிபிகேட் எனக்கு வேணும். பெற்றோர்கள் எழுதி கொடுக்கணும், என் பிள்ளை என் வீட்டில் செபிக்கிறவன், 3 நேரம் செபிக்கிறவன், வேதம் வாசிக்கிறவன், பெற்றோர்களுக்கு நன்றாக கீழ்ப்படுகிறவன், அக்கம் பக்கம் நல்ல சாட்சி பெற்றவன், நீங்க இவனை பாஸ்டர் ஆக்குவதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு வேறுபாடு இல்லை. There is no other opinion from us என்கிற ஒரு சர்டிபிகேட் கிடைத்த பிறகுதான் நான் என்ன செய்ய போறோம், உங்களை ஊழியக்காரரை மாற்ற போகிறோம். அதுதான் முதல் தகுதி. வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் அவன் 4 நற்சாட்சி பெற்றவனாய் இருக்கிறார். முதலாவது பிசாசு அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எப்படி சொல்றான், நீர் அவனுக்கு திரளானவைகளை கொடுத்தீர், ஆகையால் அவன் உனக்கு உண்மையா இருக்கிறான், உத்தமமா இருக்கிறான், பக்தனா இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் அதுக்கு முன்பாகவே தேவன் சொல்றாரு, உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கிறவுமான யோபு என்கிற மனுஷன் இருக்கிறார். யோபு 1:1 வாசிக்கிறோம். இனி கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஏதோ மாறுபட்ட கருத்தை உடையதல்ல. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நம்ம ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு உபதேசம். மாற்று உபதேசம் நமக்கு தேவையே. We need one God and one doctrine. ஒரே உபதேசம். வேதத்தை எடுத்து நீ பேசுவாயானால், வேதத்தை குறித்து மாத்திரம் அது எழுதி இருக்கிறவைகளை மாத்திரம் நீ சொல்ல கவனமாய் இருப்பாயானால் நீ தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். Don't ever interpret, contrast words between the word of God and your own mind. உடைய சொந்த கருத்துக்களை இங்கு சொல்ல ஒரு நாளும் உங்களை அனுமதிப்பதில்லை. நான் ஏன்னா இந்த இடம் வந்து தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். இந்த இடத்துல நிற்கிற பொழுது நமக்குள்ள அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் நிற்க வேண்டும். உடைய சுய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற இடம் அல்ல, உடைய சுய கருத்துக்களை சொல்லுகிற இடம் அல்ல, உடைய யோசனைகளை வெளிப்படுத்துகிற இடம் அல்ல. இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். வாசியுங்கள் 2 கொரிந்தியர்
2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உடையவனாயிருந்து என்ன சொல்றாரு? நான் வரும் பொழுது என்னை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் துக்கம் அடையாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்தது, அன்றியும் நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் ஹalleluya, praise the Lord, praise the Lord. ஏன் சொல்ற அந்த காரியத்தை திரும்ப? அவர் எழுதுகிற ஒரு காரியம் எழுதுகிற பொழுது ஒரு மனுஷனுக்கு துக்கம் ஏற்படக்கூடாது. பிரசங்கம் ஒரு மனுஷனை துக்கப்படுத்த கூடாது. இது துக்கம் அல்ல, ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த ராபோஜனத்திலே நாம் பங்கெடுக்கிற பொழுது இந்த 3 நாட்கள் நாம் கேட்ட காரியம், அதாவது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 நாட்கள் நாம் கேட்ட ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு பாருங்க, விசுவாசம். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 நாட்களில கர்த்தர் செய்த கிரியை, பலத்த கிரியை எவ்வளவு பேர் உணர்ந்தீங்களோ தெரியாது. I can see in my heart. Praise the Lord. என்னுடைய இருதயத்தை நான் அதை உணர்ந்தேன், அதை பார்த்தேன். கர்த்தர் ஆவியானவரை கொண்டு நேரடியாய் பேசுகிறதை நான் உணர்ந்தேன். Directly speak to the people. Even the more than any day, the Friday and Saturday, the Tuesday, amazing gift God given to people. தேவன் ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய பெரிய கிருபையை கொடுத்தார். ஆனால் அநேகரை தேவன் பயன்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறார். After the Tuesdays, நீங்கள் ஜெபத்தை ஒரு சிலருடைய ஜெபத்தை நீங்கள் மாற்றி இருக்கிறீங்க. ஒரு சிலருடைய உபவாசத்தினுடைய டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் எப்பொழுது உபவாசம் எடுக்கும் பொழுதுலாம் ஒரு போராட்டம் தடை காணப்படும். அந்த கடந்த நாட்களில் அது இல்லை என்பதை நான் உணர்கிறேன். ஏன்னா தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நாம் உயர்த்த யோசிக்கிற பொழுது மற்ற காரியங்களை கூட நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே நான் சொல்லுகிற ஒரு காரியம், நேற்றுக்கு கூட நான் சொன்னேன், நாம் எப்பொழுதுமே கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் ஒரு வாழ்க்கை அஸ்தமிக்கவும் இன்னொரு வாழ்க்கை உதயமாகவும் வேண்டும். Praise the Lord. One should be faded, one should be lighted. இல்லையா? அப்படிதான் இருக்கணும். ஒரு வாழ்க்கை வெளிச்சமாக, இன்னொரு வாழ்க்கை அந்தகாரமா இருக்கணும். அவருடைய உலக பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சோ அதாவது மூடப்படுகிற வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவை நோக்கி பல அடிகள் முன்னால வந்துட்டோம். இந்த லோகத்துடைய மனைவியை பார்த்து ஏன் தூதர்கள் சொன்னாங்க திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி? உன்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகளை நீ திரும்பி பார்க்க வேண்டாம். திரும்பி பார்க்கிற பொழுது நீ உனக்கு நீயே பிரயோஜனமற்றவளாய் மாறி விடுவாய். அதுதான் நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. கிழக்கு வெளுக்கு முன்பு தூதர்கள் லோத்துவையும் அவருடைய மனைவியும் 2 பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி வேகமாய் அழைத்து கொண்டு போய் உயரமான இடத்துல நிற்க வைக்கிற பொழுது அவர் சொன்னாரு, சமபூமியில் எங்கும் நில்லாதீர்கள், திரும்பி பார்க்காதீர்கள். Don't ever turn back on your past. உடைய கடந்த காலத்தை நீ திரும்பி பார்க்காதே என்று சொன்னதுக்கு ஒரே ஒரு அர்த்தம், அந்த வாழ்க்கை அஸ்தமாக போகிற வாழ்க்கை, முடிந்து போகிறதான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து வாழ்க்கையில சொல்றாரு, இனி உனக்கு முடிவல்ல துவக்கமாக இருக்கிறது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீருக்கு மேல வந்துட்டோமோ அந்த பழைய மனுஷன் அங்கேயே முடிந்து விடுகிறான். பழைய வாழ்க்கை அங்கே முடிந்து விடுகிறது. பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய யோசனைகள் எல்லாம் அங்கே முடிந்து விடுகிறது. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த அதே 2 கொரிந்தியர் 5 திருப்பி கொடுங்க. Turn to 5. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கொடுங்க.
தரித்து கொண்டவர்களானால் காணப்பட மாட்டோம். ஆ இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் ஆ வானம் சுமந்து தவிக்கிறோம். ஆ இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் ஆ மரணமானது ஜீவனாலே விடுவிக்கப்படுவதற்காக ஆ. போர்வை தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆ. ஆவி என்னும் ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். Praise the Lord. இதை பார்த்து நடக்கிற வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கை மாறுபாடாய் காணப்படுகிறது. இது ஏன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இல்லை, ஒரு அதிசயம் இல்லைன்னு சொன்னா சொல்லுவாங்க, என்னங்க ஆளை காணோம் அப்படின்னா, இவங்க போனாங்க, அவங்க பின்னாடியே நாங்களும் போயிட்டோம். செம்மறி ஆடுகள் தான், வெள்ளாடுகளும் ஆடுகள் தான். ஆனா செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இரண்டும் ஆட்டு இனமாக இருந்தாலும் வெள்ளாடு வேற, செம்மறி ஆடு வேற. வெள்ளாடுகளை இடது பக்கமாகவும் செம்மறி ஆடுகளை வலது பக்கமாக வைக்கிறார். செம்மறி ஆடு இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. அதுதான் அவைக்குரிய வாழ்க்கை. அப்ப நினைச்சுட்டோமா, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஏன் விசுவாசிக்கிறோம்? ஏன் விசுவாசிக்கிறோம்? இதை செய்கிறவர் தேவன் என்று நம்புகிறோம். இவரால் முடியும், இவர் சொல்ல ஆகும், இவர் கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம். உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் அவரை மறந்து விடுவோமானால், ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. நாம் அவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அவருடைய உபதேசத்தை மறந்து விடுவோமானால், வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் தலைகளாய் மாறிவிடும். அதே பாருங்க, 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை வாசி. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த சரீரம், இந்த ரத்தம் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? பாவம் அறியாதவர், நம்முடைய பாவங்களை அறிந்தவர், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டவர். Praise the Lord. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பாவம் அறியாதவரை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்குகிறார். யோசித்து பாருங்க, என்னுடைய பாவம் இன்றைக்கு கிறிஸ்துவின் மேல் சாட்டப்படுகிறது. நான் பாவம் இல்லாதவன், என் பாவங்களை ஏற்றுக்கொண்டவரோ பாவமானார். அவர்தான் அந்த செம்மறி ஆடு, வலது பக்கத்தில் இருக்கிற அந்த செம்மறி ஆடு. அவர்தான் என் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு எனக்காக பலியானார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, இந்த ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்த ஓய்வு நாள் இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, இப்ப வாசித்து பாருங்க, மத்தேயு 6:30 வாசித்து பாருங்க.
அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற தேவன் இவ்விதமாய் உடுப்புவிப்பாரானால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமாமே. அடுத்தது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் புறஜாதிகள் நாடி தேடி செல்லுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறாரே. ஆகையால் கவலைப்படாதிருங்கள். நீ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு காணப்படுகிற பெரிய போராட்டம் என்று சொல்லுகிற பொழுது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம். இதுதான் நீ பல விதத்துல பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு எண்ணத்தை உண்போம் என்கிற ஒரு கவலை இல்ல. இன்னைக்கு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் சரீரம். நாம் குடிக்க வைக்கப்பட்டிருப்பது கிறிஸ்துவின் ரத்தம். நாம் உடுத்த போகிற உடை மகிமையின் வஸ்திரம். இதை குறித்து நாம் கலங்குவதில்லை, கவலைப்படுவதில்லை. இதை அஞ்ஞானிகள் நாடி செல்லுகிறார்கள், உலகம் அதை தேடி செல்லுகிறது. கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற உனக்கும் எனக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். நீங்க கவலைப்படாதீர்கள். ஏன்னா பல நேரங்களில் தேவ அன்பு கடந்து வரும்போதெல்லாம் ஒரு பக்தன் சொல்லுகிறான், அவன் கப்பலில் பிரயாணமாய் போகிற பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தான். சொன்ன, ஆண்டவரே, இந்த கடல்ல ஆரம்பத்தில் இருக்கிற அலை நடுவில் இல்லை ஆண்டவரே, கரையில தான் அலைகள் வந்து வந்து போகுது, நடுக்கடல் அமைதலா இருக்கு, பிரயாணம் எளிதாக இருக்கிறது. நான் அந்த பிரயாணத்தை தொடங்கும்பதாக அலைகளை கண்டு கொஞ்சம் நடுங்கிட்டப்பா. ஆனா நடுவுல வர வரதான் எவ்வளவு அமைதலா அந்த பாடுகள் போய் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இருதயத்திலே சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்ட உடனே அடுத்த நிமிஷமே ஒரு அலை வந்து போனேன். சொன்ன, ஆண்டவர் இப்பதான் நான் சொன்னேன் பயம் இல்லாம போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பயம் இல்லாம நான் போகிற பொழுது இந்த அலை வந்தோன்னு பயந்துட்டேன் ஆண்டவரே. உடனே நான் நினைச்சுக்கிட்டேன், ஆண்டவரே இப்ப இந்த அலை போயிடுச்சு ஆண்டவரே. அப்படிங்கும் போது ஆவியானவர் அவ்வளவு நேரம் உணர்த்தாம இருந்தது. சொன்னாரா, நீ கரையில இருந்து படகுல ஏறின பொழுது இருந்த ஒரு ஜெப வாழ்க்கை இந்த சமாதானமாய் பிரயாணம் போகிற பொழுது எங்கப்பா போச்சு உன் ஜெபம், எங்க போச்சு பயம், எங்க போச்சு நடுக்கம்? ஏன்னா என் ஜீவனை விட உனக்கு தேவனை விட ஜீவன் பெரிதாய் காணப்பட்டதுனால ஆரம்பத்துல ஜெபித்த நீ இப்ப ஜெபிக்க மறந்துட்ட. அதனாலதான் ஆயத்திலிருந்து சொன்னேன், ஆண்டவரே அலைய பார்த்து ஆரம்பத்துல பயந்தேன், ஆனா நடுக்கடலுக்கு வரும்போது அந்த அலைகள் இல்லாத பொழுது எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆனா சமாதானம் வந்த பிறகும் நீ ஜெபிக்கவில்லை, நீ என்னை நோக்கி பார்க்கவில்லை, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. அதனாலதான் ஒரு சின்ன அலைய உனக்கு தான் காமிச்சேன். நீ எப்பொழுதுமே என்னை தேடுகிறவனாய், எப்பொழுதுமே நீ என்னை நினைக்கிறவனாய், எப்பொழுதுமே என்னோடு பிரயாணம் செய்கிறவனாய் நீ இருந்தா தான் எனக்கு பிடிக்கும்பா சொல்லி முடிச்சோன்னு அவன் சேருகிற வரைக்கும் வாழ்க்கிற பயம் இல்லை, அதுக்கு பிறகு வாழ்க்கிற பயம் இல்லை. எந்த நெருக்கத்திலும் எந்த இடுக்கங்களிலும் போராட்டத்திலும் அவன் தைரியமா போனான். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் எழுத இருந்துச்சு. வேதம் சொல்றது, நான் சமீபமா இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரத்தில் இருக்கும் பொழுதும் நீங்கள் எனக்கு பயந்து இருக்கணும். நீ சபைக்கு ஒரு அம்மா, நான் சொன்னேன் உங்களுக்கு மேல் அறையில ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் கீழே யாரோ ஒரு ஊழியக்காரர் வரேன்னு சொன்னார் சொல்லி அந்த பழைய சபையில நான் மேலே நின்று அது வருகிறாரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்துட்டே இருந்தாங்க. திடீர்னு அவசரமா போட்டு அவுத்து பத்திரமா பேக்ல வச்சுக்கிட்டு கடகடகடன்னு மேலே வந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம கீழே பார்க்கன்னு வச்சுங்க, மேலே பார்த்துருந்தா அந்த அம்மா எவ்வளவு பயபக்தியா அழகா மேலேறி வர்றாங்க. ஆனா கீழே பார்த்தேன், பொட்டு அவுத்து வச்சுட்டு வந்தாங்க, திரும்பி போகும்போது வச்சுட்டு போயிட்டாங்க. இது கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, இது எனக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு அது பாஸ்ட் என்ன சொல்லுவாரு? பாஸ்ட் ஒன்னும் சொல்ல மாட்டார். பாஸ்டுக்கு என்ன வேலை? பாஸ்டோட வேலை தெரியுமா? பிரசங்கம் பண்ணுறது, நல்ல வழியினுடைய நடத்துவது, உபவாசத்தினுடைய பயிற்சி செய்வது,
கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி உனக்கு போதிப்பது, இன்னைக்கு மரித்தாலும் தேவனோடு சேருவோம் என்கிற நிச்சயத்தை கொண்டு வருவதுதான் எங்க வேலை. இல்லாம உன்னை பயமுறுத்துதல்ல. என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் சிங்கமோ புலியோ கரடியோ இல்ல, உங்களை போல சாதாரண மனுஷன். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பயப்படுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு பயப்படுங்க, அவர்தான் உன்னை நடத்துகிறவர். அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அவரே எழுதுற இந்த சம்பவத்தை அவரே எழுதுற. என்ன சொல்றாரு? நான் ஒரு முறை பிரயாணமாய் போகிற பொழுது கரையில, அன்னைக்குன்னு பார்த்து கரையில வேகமாய் அலை அடித்து கொண்டு இருந்தது. அந்த படகுல ஏறுகிற பொழுது ஏறக்கூட நான் சிரமப்பட்டேன். எல்லாம் பிடிச்சு அமுக்கிட்டு படகு அமைக்க நடுவிக்கி உள்ள உட்கார வச்சாங்க. ஏறிட்டேன். ஐயா நான் வேணா இறங்கி போயிட்டுமா? ஐயோ நான் இருக்கிறேன் வாங்க. கேட்டாராம், மடியில எல்லாம் கேட்டாராம், நீச்சல் தெரியுமா? கடல்ல நீச்சல் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன். தைரியமா இருங்க ஐயா, நான் உங்களை காப்பாற்றணும்னு சொன்ன பிறகுதான் அந்த பயத்தோட சோத்திரம் 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 சோத்திரம்ட்டு நடுக்கடல் வரைக்கும் போயிட்டார். ஆனா நடுக்கடல் பொண்ணை சுத்தி சுத்தி பார்த்தோன்னே அலைகள் இல்லாத பொழுது சோத்திரம் போயிடுச்சு. இவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இனி படகு ஒண்ணும் ஆகாது. ஆனா வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல, சோதனை வரும்போது மாத்திரமல்ல, வியாதி வரும்போது மாத்திரமல்ல, துன்பம் வரும்போது மாத்திரமல்ல, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றாங்க, அதாவது கிறிஸ்து வாழ்க்கையில ஆபத்துக்கு ஜெபம் என்று சொன்னால் போகாத ஊருக்கு வழி தெரிவது. இதுவரைக்கும் நீ போகவே இல்லை அந்த ஊருக்கு, வழி எப்படி சொல்லுவீங்க? அப்படிதான் ஜெப வாழ்க்கை. திடீர்னு பிரச்சனை வந்தோடனே ஓடி போய் முழங்கால் படி போட்டீங்கன்னா அவன் தடுமாற்றத்துல எப்படி ஜெபிப்பது, என்ன ஜெபிப்பது, என்ன கேட்பதுன்னே தெரியாது. அப்போ தேவனோடு அவங்க இடைப்பட முடியாது. கிறிஸ்து வாழ்க்கை அது பெரிய ஒரு தடுமாற்றம். ஆனா இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறவனாய், எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறவர்களாய், பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல, உபத்திரவம் நேரிடும் போது மாத்திரமல்ல, சோர்வுகள் சங்கடங்கள் வரும்போது மாத்திரமல்ல, எந்த நிலையிலும் தேவனை துதிக்க கற்றுக் கொள்ளுகிறவர்களா கிறிஸ்தவர்கள். ஆமென். ஆனா அந்த கிறிஸ்துவத்தின் மேலுள்ள நம்பிக்கை மாற்றப்படாதபடி இருக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாய், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய், எந்த காரணத்தை கொண்டும் சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற பொழுது இந்த வாழ்க்கை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்றதுமாய் காணப்படும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பகுதி நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 6 தொடங்கி வாசித்து பாருங்க. அல்லாமலும் நல்ல கவனிங்க, போதிக்கவில்லை. எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பை அடிக்கப்பட்டு போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவன் வெளிப்படுத்துகிற கிருபை இதுதான். நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த நாளுக்கு பிறகு இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு கிரியை நடப்பிக்க போகிற உனக்குள்ளே கர்த்தர் சொல்றாரு, நீ போய் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு போதிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். கடந்த நாட்டுக்கு பார்க்க ஒரு சகோதரத்துல தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. அம்மா சொன்னாங்க, உங்களுக்காக நான் ரொம்ப போன்ல ட்ரை பண்ணேன், உங்க போன் ரொம்ப நேரமா பிஸியா இருந்துச்சு, நாட் ரீச்சபிள் வந்துச்சு அப்படின்னு. என்னம்மா விஷயம் அப்படின்னு. இல்ல ஒரு சின்ன விஷயம் கூட பேசணுமா இருந்துச்சு. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு காசை முழுங்கிட்டாங்க. காசை முழுங்கிட்ட பிறகு நம்ம என்ன செய்ய, அவங்க ரொம்ப பதட்டமா வந்தாங்களோ, இந்த அம்மா வெளியே நின்றுட்டு இருந்திருக்காங்க, என்னம்மா விஷயம் அப்படின்னோடனே
இந்த மாதிரி பையன் காசை முழுங்கிட்டான், கண்ணில் இருந்து தண்ணி வருது, கத்த முடியல, சத்தமே வர மாட்டேங்குது. உடனே இந்த அம்மா பாருங்க, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், நான் கிடைக்கவே இல்லை. உடனே நம்ம என்ன நினைச்சாங்க தெரியல, ஒரு டம்ளர்ல பிரேயர் ஆயில், தண்ணியில பிரேயர் ஆயில போட்டு உடனே அந்த அம்மா மூக்க பிடிச்சி மடக்குன்னு வாயில ஊத்தி இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த பையன் மூச்சு திணறி நல்லா நார்மல் ஆகிட்டான். உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்க ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணா அந்த காசு ஒன்றும் பயப்படாதீங்க, ஃபுட் பைப்பில் தான் இருக்குது, அது மெதுவாக கீழே இறங்கிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 நாளில் சரியா போயிடும், அப்படி இல்லைன்னா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த காசு வெளியே வந்துடுச்சு, சரியா? ஆனால் அந்த தாய் சொல்றாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் கிடைக்காததுனால நானா என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ண, என்ன செய்ய ஆண்டவரேன்னு பதட்டம் அப்படி கேட்கிற பொழுது ஞாபகம் வந்துச்சு, கொஞ்சம் ஒரு பிரேயர் ஆளை போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ணி நானே கொடுத்துட்டேன் பாஸ்டர், நல்லா ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இது இன்னைக்கு இல்லம்மா, ரொம்ப நாளா கர்த்தர் வைத்த கிருபை, இது ரொம்ப காலமா கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற கிருபை. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, பல நேரங்கள்ல ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுங்கிறாங்க, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, ஊழியக்காரனை கூப்பிடுறீங்கம்மா, ஊழியக்காரர் சில நேரத்துல கிடைப்பாங்க, சில கிடைக்க மாட்டாங்க, ஆனா எப்பொழுதுமே கிடைக்கிறவர் ஆவியானவர். சொல்லுங்க, எப்போதுமே நம்ம கூப்பிடும் போது கிடைக்கிறவர் யாரு, ஆவியானவர். ஆனா நீங்க ஏன் அப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லி கொடுக்கல உங்களுக்கு, அவசர உதவிக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என் நம்பரை ஒரு நாளும் கொடுக்கல. உங்களுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி 333 அவர் எடுப்பார், 3330111 கூட தான் நான் எடுப்பேன். 333 நிறுத்திக்கிட்டா அவர் எடுத்துருவார் இல்லையா? எரேமியா 33:3 வாசித்து பாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடணுமா, அந்த சிறு விசுவாசம் இருக்குல்ல, அதோட கேட்கும். You have a little faith, you call God, He will deliver you. அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பார். ஆமென். வாசிப்போமா சத்தமா, எரேமியா 33:3 வாசிங்க. 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் விளங்காததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். அடுத்தது சரி, இது ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, கூப்பிட்டாச்சு, உத்தரவு வந்துருச்சு. அடுத்தது பட்டயத்தாலும் ஏன் தேவன் கூப்பிடுகிறாரு? தேவன் சில காலம் தன் முகத்தை மறைத்திருக்கிறார். ஏன்னா ஜனங்களுடைய நிர்விசாரம், ஜனத்தினுடைய கீழ்ப்படியாமை, ஜனத்தினுடைய செபயின்மை, the prayerlessness, faithlessness, there is no word of God in them. அவர்களுக்குள்ளே சத்திய வசனம் இல்லை, உபவாச ஜெபம் இல்லை. காரணம், தேவனை நெருங்கி ஜீவிப்பதற்கான அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை வரல. நேற்று கூட சொன்னேன், ஒரு வாலிப தம்பியை கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்கிற பிரச்சனை இல்லாதான் வரல. கேட்பதற்கு வேதனையா இருக்கு இல்லையா? அப்ப நீ தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உனக்குள்ள தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், இவைகளுக்கு உடுத்துவிக்கிற நான் உங்களை மறந்து விடுவேனா, இவைகளுக்கு நான் உணவு கொடுக்கிற உன்னை மறந்து விடுவேனா. உன் வாழ்க்கையில எத்தனையோ பேர்கள் நான் ஆகாயத்து பறவையை பார்த்தேன், இவைகளை பிழை கூட்டுகிற நான் உன்னை விட்டு விடுவேனோ கேட்டுதான் கேட்கிறார் ஆவியானவர். இனி பல சூழ்நிலைகளை கிறிஸ்துவ வாழ்க்கையில காணப்படுகிற ஒரே ஒரு தடுமாற்றம். All the time we speak about the prosperity. நான் பல முறை நான் மிடில் ஈஸ்ட் போகும்போது என்னுடைய பாஸ்டர் சொல்ற காரியம், பாஸ்டர் you preach about prosperity. ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க செய்தி கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்து செய்தி கொடுங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்னா ஒருத்தர் நம்ம விசா கொடுக்கும்போது நம்ம இங்கிருந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகும்போது அது அவங்க சபையில பேச அழைக்கிறாரு சொன்னா, முதல்ல அந்த பாஸ்டருடைய அனுமதி, என்ன பேச வேண்டும் என்று அந்த பாஸ்டரத்துல அனுமதி பெறணும். Before we whatever we commit after a word, we should ask the permission what we are speaking. கேட்கணும், அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்,
நான் என்ன பேசணும் ஐயா? அவர் சொல்லுவாரு, நீ ஆசீர்வாதத்தை பத்தி பேசு. எவ்வளவு நேரம் பேசணும்? 1/2 மணி நேரம் பேசுங்க. ரைட். அப்புறம் என்ன செய்யணும்? ஜனங்களுக்காக ஜெபிங்க. சரி, ஜெபிக்கிறேன். அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ரைட். அவங்க சந்தோஷமா நம்ம அனுப்பி விடுவாங்க. 2 தடவை போனேன், அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், செய்தி ஆசீர்வாதமா இருந்தது, ஜனங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அடுத்த முறை எப்ப வருவீங்க, அடுத்தது எப்ப வருவீங்கன்னு சொல்லி அவங்க ஓயாம எனக்கு தொலைபேசியில கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. 3வது முறை நான் போகும்போது சொன்னேன், ஐயா இவ்வளவு காலம் நீங்க சொன்னதை செஞ்சேன், உங்களுக்கு ஆசீர்வாதம், பட் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த தடவை ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் பேச போகிறேன், எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டான். சொன்னாரு, சரி அப்படின்னு. அந்த நாளில் தேவன் பேசின காரியம், அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். அந்த ஒரு நாள்ல தேவனுடைய திட்டம் என்னை 3 தடவை கொண்டு போனது தெரியுமா? அந்த ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக. ஊழியக்காரருடைய பிள்ளை அடங்காத்தனமா ஒரு மாறுபாடான வாழ்க்கை போய் அந்த தம்பியை கூப்பிட்டு ஜெபம் பண்ண. அது பிறகு அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆயிட்டார் இப்போ அந்த சபைக்கு. இப்ப பாஸ்டர், ஐயா 2 முறை நாங்கள் உங்களை மிஸ்கைட் பண்ணிட்டோம், எங்க சுயத்தை பேச வச்சிட்டோம். ஆனா இந்த முழுக்க ஆவியானவர் பேசினார். ஆனா கடுமையா இருந்துச்சு, ரொம்ப ஆழமான சத்தியம், இதுவரைக்கும் நாங்கள் கேட்டிராத சத்தியம். ஆனா இன்றைக்கு சபையில 6 ஊழியர்கள் எழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 6 இடங்களில் ஜெபக்குழுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சபை ஆசீர்வதிச்சார். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானா அவர் ஆசீர்வாதத்தை எடுத்துன்னு கொடுக்க மாட்டார். நான் நேற்று சொன்னேன், ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு எளிதான ஒரு காரியம். ஆனா ஆபிரகாம் பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமே, நான் சொல்றதை நீ செய், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா இல்லையா? நான் தேவன் ஆபிரகாம் பார்த்து சொல்லியிருக்கலாம், ஆபிரகாமே you are blessed அப்படின்னு இருந்தா ஆடு மாடு ஒட்டகம் கழுத குதிரை எல்லாம் வந்திருக்கும். ஆனா அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. He wants to make us to walk in the trials, tribulations, all problems, all misunderstandings, all unbelief things, unbelievable things. இவைகளுக்குள்ளதான் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். பேதுரு வாழ்க்கையில அவன் சாதாரணமாய் மீன் பிடிக்கிறான். ஒரு மீன் பிடிக்கிறவனுக்கு மீன் பிடிக்க தெரியும். இரவெல்லாம் மீன் பிடிக்கிறான், ஒன்றும் அகப்படவில்லை. வந்து வேதனையோடு வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஐயோ, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையே என்று சொல்லி அவன் வேதனையில் இருக்கிறான். இந்த வலைகளை அலசி காய வச்சுட்டா சாயங்காலத்துக்குள்ள வலை காஞ்சிடும், ராத்திரிக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லி அவன் வேகமாய் வலைகளை அலசி கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்றாரு, முதல்ல எனக்கு கொஞ்ச நேரம் இந்த படகை கொடு, நான் ஏறி பிரசங்கிக்க வேண்டும். ஒரு டிசப்பாயிண்டோட வந்திருக்கிற மனுஷங்கிட்ட போய் ஒரு உதவி கேட்ட எப்படி இருக்கும் இல்லையா? ஒண்ணு வேண்டாம், உங்க வாழ்க்கை அனுபவம் இருக்கும் பாருங்க. ரிசல்ட்ல உங்க பையனுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேன், அவன் வேதனையோட உட்கார்ப்பான். டெய்லி ஒரு மிளகாய், ஒரு 5 ரூபாய்க்கு மிளகாய் வாங்கிட்டு வாடா. செய்வானா? என்ன செய்வான் அவன்? போமா செய்வான் அப்படிமா. அதாவது நல்லது, நான் இங்கிருந்து அதான் சொல்ல முடியும். சரிதானே? அவனான அவனுக்கு இப்ப இது பேரு அப்படிதான். ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை போய் கேட்கிறார், உன் படகை தள்ளி கொடு, நான் ஏறி பிரசங்கிக்கிறேன். ஆனா அவன் பாருங்க, வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை செய்தவன் படகை தள்ளி கொடுக்கிறான். இயேசு பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே, எனக்கு நீ எதை செய்தாலும் நான் உனக்கு சும்மா அனுப்ப மாட்டேன்ப்பா, நீ எனக்கு படகை கொடுத்த, நான் ஏறின படகு எப்பொழுதும் மீன்ல நிரம்பி இருக்கும். அதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு படகுல அன்னைக்கு மாத்திரம் இல்லை, அன்னைக்கு மாத்திரம் இல்லை, அது கரையில படகு மீன் பிடிக்கப்பட ஒரே ஒரு தடவை தான் போச்சான். ஒரு பக்தன் எழுதுகிறார், அதுல ஒரு தடவை போயிட்டு வந்து வச்சுட்டார், இனி நீ உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். அந்த படகு எப்படி நிரம்பி வழிந்ததோ அதே போல ஒரு நாள் நீ மனுஷங்களை நிரப்புவாய். If you give your heart to God, you give your mind to God,
You give all your work to God. You try to submit yourself. You will receive a marvelous blessing into your life. Marvelous miracle is going to happen in your life. Because God is expecting only one thing from you. You have to submit yourself to God perfectly. Without any hesitation. Without any double-minded. You try to surrender. You try to submit yourself to God. He will make everything double the portion of blessings God wants to give you today. வேதம் சொல்லுகிறது, ஐயா இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் என் முயற்சியின்படி அல்ல உம்முடைய வார்த்தையின்படி நான் போகிறேன். இனி நீ இந்த இடத்திலிருந்து கடந்து போவாயானால் பழைய மனுஷனை இங்கே விட்டு விட்டு நீர் சொல்லுகிறபடி, நீர் கொடுத்த வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன். அந்த விசுவாசத்தோடு இணைந்திருக்கிற கிரியையோடு நான் திரும்ப செல்ல போகிறேன். இந்த ஆசீர்வாதத்தினாலே, இந்த நன்மையினாலே நீர் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேள். இந்த கிருபையினாலே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி கேள். இந்த இரக்கத்தினால் என்னை ஆசீர்வதியும் என்று கேள். கர்த்தரை ஆசீர்வதிக்க அந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். உன் எல்லைகளை பெரிதாக்க அந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ வாழ்க்கையில எத்தனை பிரயாசப்பட்டாயோ அது தெரியாது, எதை இழந்து போனாயோ அது தெரியாது, எது உன்னை விட்டு கடந்து போனதோ தெரியாது. ஆனா இயேசு சொல்கிறார், இன்றைக்கு நீ உன்னை எனக்கு கொடு. You give all things which belongs to you. You submit to me. You surrender to me. I know how to implement your life. ஒரு வாழ்க்கையை புதுப்பிக்க நான் முடியும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அர்ப்பணிக்கிற வாழ்க்கை, அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், உன்னை அவருக்கு அர்ப்பணித்து விட்டேன்னா உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற நன்மைகளுக்கு மேலாய் அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க அந்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியம் இதுதான் என் மகளே. வாசியுங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? காலம் சமீபமாயிருக்கிறது. Praise the Lord. The days are near. The days are near. இவ்வளவு பெரிதான தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அதுக்கு பதில் எது இருக்கு தெரியுமா? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. Hebrews chapter 8 verses 10. அதுக்குள்ள வாசித்து பாருங்க. அந்த அதாவது உபத்திரவ நாள், அந்த நாளுக்கு பிறகு இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உடன்படிக்கை செய்ய போகிறேன். Praise the Lord. I want to make a covenant with people of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன் அந்த நாட்களுக்கு பிறகு. ஏன்னா காலம் சமீபமாக இருக்கிறது. The days are very near. இப்ப இந்த நாள் இந்த கொடிய காலம் வரும் என்று நீங்கள் அறிவீர்களாக. பயங்கரமான ஒரு காலம் வரும் என்று நீங்கள் அறிவீர்களாக. இந்த நாட்களுக்கு பிறகு, இந்த நெருக்கமான நாட்களுக்கு பிறகு, இந்த உபத்திரவமான நாட்களுக்கு பிறகு, இந்த சஞ்சலமான நாட்களுக்கு பிறகு, இந்த வருத்தமான நாட்களுக்கு பிறகு நான் உங்களோடு இஸ்ரவேல் குடும்பத்தோடு நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். என்னுடைய பிரமாணத்தை அவங்க இருதயத்தில் எழுதுவேன். ஆமென். இனிமேல் வேதாகமத்தை நீங்க கையில பார்க்க முடியாது உபத்திரவ நாட்களுக்கு பிறகு. Praise the Lord. இப்ப சமீபத்துல
ஒரு சின்ன குஜராத்துக்கு மேல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. ஏறக்குறைய 100 குடும்பங்கள் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே திடீரென்று இந்து தீவிரவாத டோரை சாத்துங்க, அந்த டோர், எக்ஸ்கியூஸ் மீ, க்ளோஸ் தி டோர். அந்த சின்ன கிராமத்துக்குள்ள இந்து தீவிரவாதிகள் கடந்து போய் அங்க கிறிஸ்தவர்களாய் ஏற்கனவே மாறி ஒரு சின்ன குடிசையில சபை நடந்து கொண்டு இருக்கிறதாம். ஒரு பாஸ்டர் வெளியிருந்து வர்றார். காலையில 6 மணிக்கு வருவாராம். அந்த ஜனங்களோடு இருந்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போயிடுவாராம். ஆராதனை, சண்டே ஸ்கூல், பாட்டு, ஜெபம், அங்கேயே சின்ன எல்லாம் கொண்டு வந்து அரிசி பருப்பை போட்டு சமைச்சு ஒரு சின்ன சின்ன உருண்டை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு காலையில போயிட்டு சாயங்காலமா போகிற ஒரு ஊழியம் செய்து கொண்டு ஒரு போதகர். 6 மணிக்கு அவர் வருகிறார்னு சொல்லி வாரம் வாரம் கவனித்து பார்த்தவர்கள் அவரை பிடித்து அடித்து அந்த மோட்டார் சைக்கிளெல்லாம் எரிச்சு அவரை திரும்பி சட்டையெல்லாம் கிழிச்சு திரும்ப ஓட விட்டுட்டாங்க. இந்த ஜனங்கள் பாஸ்டர் காணமேன்னு சொல்லி வேதனையோடு காத்து அதிகமாய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது வந்தவர்கள் வேதாகமத்தை எல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தி அங்க இருக்கிற அந்த பலிபீடங்களை எல்லாம் உடைச்சு அங்க இருக்கிற பாட்டு புஸ்தகங்களை கிழிச்சு அந்த இடத்தையே நெருப்புக்கு இரையாக்கி விட்டாங்க. எல்லாத்தையும் சுட்டரிச்சுட்டாங்க. இந்த ஜனங்களையும் அதிகமாய் அடித்திருக்கிறாங்க. இது எங்க நடந்துச்சு? இந்தியாவில், வட இந்தியாவில். இப்ப அந்த ஜனங்களுக்கு வேதாகமும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதான் முக்கியமான காரியம். இவங்க வந்து அடிச்சு பைபிளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் இனிமேல் வர வேண்டாம், இந்த கிராமத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும் தேவன் தீர்மானிச்சுட்டாரு. இப்ப எங்க பசங்க நிக்கிறாங்க. இப்போ சண்டே ஸ்கூல் நடத்தி கொண்ட வாலிப பையன், 12 வயசு பையன், நீ பாஸ்டர் அங்கீகாரம் பெற்று 12 வயசு பையன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேதாகம் இல்லாம கேட்ட நாடு சத்தியத்தை திரும்ப திரும்ப ஜனங்களுக்கு சொல்லி விசுவாசத்துல கொண்டு வந்திருக்கிறான். அந்த அபிஷேகத்தை காட்டின இந்த அபிஷேகம் ஜாஸ்தியா இருக்கு. முதல்ல அந்த நாட்கள 20, 15, 20 பேர் குடும்பங்கள் வந்துருந்தாங்க. இனி 25, 30 குடும்பங்கள் வர ஆரம்பித்து விட்டது. ஊழியக்காரன் வெளியில் வந்தா அடிப்பேன், நாங்களே ஊழியக்காரன் மாறும். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். உங்களோடு கூட நான் இந்த நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் குடும்பத்தோடு நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன். கையில் அல்ல, புஸ்தகத்தில் அல்ல, வெறும் காகிதத்தில் அல்ல, உன் இருதயத்தில் கர்த்தர் எழுதுகிற பொழுது, கர்த்தர் உன் இருதயத்தில் வசனங்களை எழுதுகிற பொழுது நீ எங்கெல்லாம் கர்த்தருக்காய் ஓடுகிறாயோ அங்கெல்லாம் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவார். Because of that, இது என்னுடைய சபையில் நான் விரும்புகிற ஒரு காரியம். பிரசங்கம் வசனத்தை திறக்க, பைபிளை திறக்காம ஒரு வார்த்தை நாம் பேசுவோம் என்று சொன்னால் இந்த இருதயத்தின் எழுத்துக்கள் உனக்குள்ளே கடந்து போகும். என் ஆவியான உனக்குள்ளே பலத்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏதோ ராத்திரி உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரம் பிரசங்கத்தை ஆயத்தமாக்கிட்டு அதை வந்து படித்துட்டு போவதில்லை. இது பாட்டு புத்தகங்களை வச்சு ஆண்டவரை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் கர்த்தருடையது. இது எழுதியத்தில் எழுதின வசனங்களை நான் உனக்கு சொல்லுகிற பொழுது ஆவியானவர் என்னிலும் வைராக்கியமானவர், என்னிலும் பலன் உள்ளவர், என் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். நான் என் எழுதியத்தில் எதை வாசிக்கிறோனோ அதை மார்க்க செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த சபை இப்படியே இருக்கும்னா எனக்கு சந்தோஷம். ஆனா இப்படியே இருந்துச்சுன்னா அவருக்கு வருத்தம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருக்கணுங்க. ஒரு பெரிய கூட்டத்தை நாம் கிறிஸ்துவுக்காய் ஆயத்தப்படுத்தணும். அப்பதான் அவர் சந்தோஷப்படுவார். நம்ம வரும் பொழுது பாருங்க, இது என் இருதயத்தில் ஏவப்பட்டு இந்த ஆத்மாவை கையோடு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆத்மா கர்த்தரை வாஞ்சிக்கிறது. நான் ஓயாம போய் சத்தியம் சொல்லுவேன். அந்த ஜனங்க கேட்டாங்க, நீங்க போகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்களையும் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. நாங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி நாங்க ஒவ்வொருவராய் அழைத்து கொண்டு வருவோமானால் இந்தியா சீக்கிரமா தேவனுடைய ராஜ்யத்தை பிடிக்கும். எம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸ்க்கு எவ்வளவு சீட்டு, பிஜேபிக்கு எவ்வளவு சீட்டுன்னு எல்லாம் 5 வருஷம் தான். ஆனா நம்ம பிடிக்கிற சீட்டு பாருங்க, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவாருன்னா சாம் கமலேஷன் பாடுனார். சாம் கமலேஷனுடைய பாட்டு எப்படி இருக்கு? பரலோகத்தை இந்தியர் நிரப்புவார்கள். இப்ப இந்தியர் நிரப்புவானா நான் பாடுவோம் அப்படியே உட்கார்ந்துருந்தா இந்தியாவை தானா ஏற்று நிரப்ப மாட்டாரு. அது உன்னுடைய பாரம், என்னுடைய பாரம். இனி சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தை கேட்டவர்கள் மௌனமா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் எழுதணும், கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் பேசணும். கிறிஸ்து இந்த நாளிலே என்னை பயன்படுத்துகிறது ஒவ்வொரு வாயில வரணும். அதுதான் விசுவாசம். அதே நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை பாருங்க, 4ஆம் வசனத்தை பாருங்க. 10:4. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுகளா இவைகளுடைய இரத்தம்
இயேசுவின் ரத்தத்தை அல்லாமல் வெள்ளாட்டுக்கடா எந்த ரத்தமும் உன் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் என் இயேசுவின் ரத்தம், praise the Lord. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் உள்ள கொண்டிட்டேன், இனி எதுவும் வருகாது, எந்த தீங்கும் தீராது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் வருகாது, எந்த தீங்கும் தீராது. ஆமென். வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் திரும்பி மூலது வாசிங்க. அல்லாமலும் அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகையால் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் சொன்னேன் என்றார். Praise the Lord. நொறுங்குண்டாவி, நறுங்குண்டாவி. Praise the Lord. நாம் செலுத்துகிற எந்த பலிகளையும் அவர் விரும்புவதில்லை. Praise the Lord. அவர் விரும்புகிற பலிகள் நாம் நொறுக்கப்படுவது பொழுதுதான். நாம் நொறுங்கினவர்கள், இந்த உலகத்தினாலே நொறுக்கப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்தினாலே நொறுக்கப்பட்டவர்கள், வேறு உபதேசங்களை கேட்கிற பொழுது நம்முடைய இருதயம் நொறுங்குகிறதல்லவா? வேறு மாற்று கருத்துக்களை கிறிஸ்துவை குறித்தும் வேதத்தை குறித்தும் சொல்லுகிற பொழுது நம்முடைய எண்ணங்கள் உடைகிறதல்லவா? அப்போ தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம், ஆண்டவரே, ஏனென்றால் மாறுபாடான சுவிசேஷம், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஒரு ஆவியும் பொல்லாத ஆவி என்று எழுதியிருக்கிறது. அது அந்திகிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது பூமியில் இருக்கிறது. அந்த ஆவிகள் கிறிஸ்துவின் பிரமாணங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. They change all the traditional service. கிறிஸ்து விரும்புகிற ஆராதனை அந்த அந்தகார பொல்லாத ஆவிகள் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தங்கள் இருதயத்திற்கு ஏற்றபடி கர்த்தரை ஆராதிக்கலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. நீ விசுவாசிக்கிற உனக்குள்ள எழும்புகிற ஒரே ஒரு கேள்விதான், நான் விசுவாசிக்கிறேன், என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளையாய் என்னை அங்கீகரித்திருக்கிறார், நான் பரிசுத்தமாய் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறை நான் பேசும் பொழுதும் என் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நான் தவறாமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். என் எண்ணமும் ஏக்கமும் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் நான் எந்த மனிதனையும் பிரியப்படுத்தும்படி நான் எண்ணவில்லை, ஆனால் என்னை அழைத்தவரையே நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் எனக்கு தேவன் கொடுத்த உண்மையான ஊழியம் என்று நீ இருதயத்திலே சொல்லுவாயாக, எனக்கு பிரியமான மகனே, எனக்கு பிரியமான மகளே, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை இன்றைக்கும் செய்ய அந்த தேவன் போதுமானவராயிருக்கிறார். God is expecting only one thing from you. God is expecting only one thing from you. Submitted heart. அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம். எஸ், அந்த ஒரே ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். நீ மனுஷங்களால் உடைக்கப்பட்டியா? ரொம்ப சந்தோஷம், எனக்கு அதுதான் வேணும். ஜனங்களால் நீ புறக்கணிக்கப்பட்டியா? எஸ், ஐ நீட் யூ மை சிஸ்டர், பிரதர், ஐ நீட் யூ. யார் உன்னை உடைத்தார்களோ நான் உன்னை கட்டுகிறேன்,
திரும்பவும் கட்டுகிறேன். உலகத்திற்கு ஏற்றதாய் அல்ல, உனக்கு ஏற்றதாய் அல்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்ற பாத்திரமாய் அவர் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவாய் உடைக்கப்பட்டால் மனம் உடைந்து போவதில்லை, மனம் சோர்ந்து போவதில்லை. காரணம், உடைக்கிற ஒன்றுதான் உருவாக்கப்பட முடியும். Whenever we given ourselves to grow, he will make a wonderful vessel for himself. அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்ற முடியும். ஒரு குயவன் நல்ல களிமண்ணை பிசைஞ்சாதான் ஒரு பாத்திரம் உருவாகும். அதே போல உடைக்கப்படுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவுக்காய் திரும்பவும் கட்டப்பட முடியும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீ வாழ்க்கையில் எவ்வளவு பேர் உடைக்கப்பட்டிருக்கீங்க, மற்றவர்களால் உடைக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ உருவாக்கப்படுகிறாய். என் மகளே, நீ உருவாக்கப்படுகிறாய். என் மகனே, நீ உருவாக்கப்படுகிறாய். உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். உனக்குள்ளிருந்து வல்லமைகள் புறப்படும், உனக்குள்ளிருந்து அபிஷேகம் புறப்படும், உனக்குள்ளிருந்து தேவபலன் புறப்படும். உன்னை ஜனங்கள் அநேகர் பார்ப்பார்கள், உன்னை அல்ல உன் மூலமாய் என்னை பார்ப்பார்கள். கர்த்தர் நாமங்களை செய்கிறபடியினால் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்திக் கொள்ளுவேன். இந்த உலகத்திலே கர்த்தர் நான் எனக்கு செய்கிற எல்லா கிரியைகளும் உன் மூலமாய் நடைபெறும் என்று சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும். அப்படி எழுந்து நிற்போம். Thank you, Jesus. அப்படி எழுந்து நிற்போம். ஒப்பு கொடுப்போம். அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஜீசஸ், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஜீசஸ், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, துணையாளரே, துணைக்கு பார்க்கிறரே. இந்த ஆராதனையிலும் ஜெபத்திலும்
சங்கீத பகுதியிலும் நீர் பிரியப்பட்டிருப்பீர். உம்முடைய ராஜ்யத்தின் எல்லா சேனைகளும் இதை பார்த்து கொண்டே இருந்திருப்பார்கள். இதயத்தில் விசுவாசிக்கிறோம். இன்னும் எங்களை உறுதிப்படுத்தும், இன்னும் எங்களை பலப்படுத்தும், இன்னும் எங்களை தாங்கும், இன்னும் எங்களை ஏந்திக் கொள்ளும். அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படியாக இந்த இடத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய பலத்தால் இவர்களை நிரப்பும். ஒருவரும் வெட்கத்தை காணவே கூடாது. எப்பொழுதும் உம்முடையவர்களாய் உண்மையே நோக்கி பார்த்து பலன் அடைய கிருபை ஒத்தாசை நீ தந்தருளும். வழி நடக்கும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விடையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.